ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள விக்ஷித் பாரத்ஜி ராம்ஜி மசோதாவின் மூலம் சாமானிய மக்களின் வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்பட்டிருப்பதாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதத்தின் போது அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். இந்த மோடி அரசின் நாட்டின் அனைத்து செல்வங்களையும் அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுக்க விரும்புகிறது. அதனால்தான் நாட்டில் ஏழைகள் மற்றும் தொழிலாளர்கள் அவர்களுடைய வீதிக்கு வந்து விட்டார்கள். மகாத்மா காந்தி தேசிய ஊர வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு பெயர் மாற்றம் மற்றும் திருத்தங்கள் அரசியலமைப்பு மீது தாக்குதலாகும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இந்த நாட்டின் சாமானிய மக்களுக்கு வேலைவாய்ப்புக்கான உரிமை. அந்த வேலைவாய்ப்பு உத்தரவாதம் இனி இந்த மசோதா மூலம் காகிதத்தில் மட்டுமே இருக்கும். நீங்கள் பிஜேபி ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து படிப்படியாக இதன் வேலை நாட்களை குறைத்தீர்கள். 50 நாட்கள் 60 நாட்களாக குறிக்கப்பட்டது. இப்பொழுது முழுமையாக இந்த புதிய சட்டத்தின் வாயிலாக இந்த திட்டத்தை ஒன்றிய அரசு சீர்குலைக்கிறது. ஏழை விவசாய தொழிலாளர்களின் வயிற்றில் இந்த அரசு அடிக்கிறது. தயவு செய்து ஏழை விவசாயிகள் வயிற்றில் அடிக்காதீர்கள். ஏழைகளோடு தயவு செய்து அவர்களோடு உங்கள் போராட்டத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள். The proportion they given central government, the 60-40, that is I am not accepting. So I am supporting the bill as our YSR said. 100% must be given to the states in the central pool for to implement the scheme. Because this share nowadays state governments are facing financial crunches as after the GST introduction. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.